நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 2வது அதிகாரம். பக்கம் நீங்கள் பார்ப்பிருந்தால் 326வது பக்கம், புதிய ஏற்பாடு. 15 முதல் 18 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ஆமீன். கர்த்தர் தாமே எல்லையும் பிரண்ணாம் இந்த வெளியேற பெற்ற வார்த்தை நமக்கு புசிக்கும்படியாக இந்த ராபோஜன பந்தியிலே அவரே உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலியமாகவும் பசுத்த வேதகாமத்தின் மூலியமாகவும் தேவன் நம்மளுக்கு வார்த்தைகளை பெற்றுத் தருவாராக. இந்த காலை பொழுதிலே கூடியிருக்கின்ற வெளியேற பெற்ற முத்துக்கள் வைரங்கள் ஆகிய தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே எல்லையும் பிரண்ணாம் இந்த காலை பொழுதிலே இந்த ராபோஜன பந்தியிலே அவர் உங்கள் அதிகமாக ஆசிர்வதித்திருக்கின்றார். அவருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் என்றென்றும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தனிப்பட்ட நபர் மேலும் தங்கியிருக்கும்படியாக அவர் வெளியேற பெற்ற வாக்குத்தத்தங்களை தேவன் தந்திருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் இந்த சிறு குடும்பமாகிய சிறு மந்தையிலே நிறைவேறி கொண்டு வருவதற்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சென்ற வாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் கலிக்கம் என்பது தேவன் முதல் வருகையிலே அவர் அந்த பெருவை குருடனிலே உமிழ் நீரை துப்பி மண்ணை அதில் குழப்பி எடுத்து பிறகு அவன் கண்களில் இட்டு அவன் பார்வை அடைகின்ற பொழுது முதல் வருகையிலே தேவன் மண்ணை கலிக்கமாக கொடுத்தார். அதே தேவன் 2வது வருகையிலே வெளிப்படுகின்ற பொழுது லவதிக சபைக்கு அவர் வருகின்ற பொழுது அந்த கலிக்கம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ எல்லாருக்குமே கண்கள் தெரிகிறது, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. இன்றைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை காணும்படியாக கண்கள் திறக்கப்படாமல் இருப்பதனால தான் லவதிக சபையை பார்த்து நீ குருடனாய் இருக்கின்ற, நீ ஆடை இல்லாமல் இருக்கின்ற என்று சொல்லி பார்கள். தேவன் கலிக்கம் கொடுத்த அந்த கலிக்கம் என்ன செய்கிறது? மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் தேவன் பூமிக்கு இறங்கி வந்து தீர்க்கதரிசியாக, மனுஷகுமாரனாக, மெஸ்ஸியாவாக, அவர் உடன்படிக்கை தூதனாக வெளிப்பட்டு அந்த வார்த்தை தான் ஒரு கண்ணை திறக்கிறது. அந்த வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கலிக்கமாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் ஒருவனை மறுபடியும் பிறக்க வைக்கிறது என்பதை பற்றி சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். பாருங்கள், அப்போ பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த பூமியில வெளிப்பட்டு தன் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது முதல் வருகையில் அவர் இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு ஜனங்களுடைய கண்களை திறந்து வைத்தார். அதே தேவன் மறுபடியுமாக 2வது வருகையிலே வருகின்ற பொழுது அதே தேவன் தான் முகமுடியை என்மார்பியை மாற்றிக்கொண்டு வருகின்ற பொழுது அதே கலிக்கம்மை தேவன் கொண்டு வந்து லவதிக சபையின் கதவை தட்டினார். லவதிக சபை கதவை திறக்கவில்லை. அதற்கு பதிலாக லவதிக சபையோ எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் திரேவிய சம்பந்தன், என்னிடத்திலே பெரிய பெரிய ஆலயங்கள் உண்டு, பெரிய பெரிய போதகங்கள் உண்டு என்று சொல்லி பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கின்ற பொழுது தேவன் சொன்ன வார்த்தையோ நீ குருடாய் இருக்கிறன்னு சொல்லுகின்ற பொழுது அந்த குருடாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கலிக்கம்பை கொடுத்தார். அந்த கலிக்கம்பை யாருக்கு கொடுத்தான்? முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் என்பதை பற்றி சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். அந்த கலிக்கம் போட்டதனால தான் இன்றைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை நாம் கண்டு கொண்டோம். அப்படியாக இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியின் பிரகாரம் நீங்கள் பார்ப்பீரென்றால் யோவான் எழுதுகின்றார். இதே யோவான் தான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதினார். அப்போ அந்த யோவான் எழுதுகின்ற பொழுது இந்த உலகத்தின் ஆவிகள் எப்படி இருக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கும் என்று தான் சொல்கின்றார். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று தேவன் ஒரே வார்த்தையிலே முடிக்கின்றார். அப்போ இதெல்லாம் யாருக்குள்ள இருக்கும் பாருங்க. அப்படியே நான் வாசித்து வருகின்ற பொழுது பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள்.
எப்பங்க? யோவான் காலத்தில் இருக்கின்ற பொழுதும், இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு பிரசங்கம் செய்கின்ற கொடுக்கின்ற பொழுதும் இந்த அந்தி கிறிஸ்து அப்பவே இருந்தான். அப்படி என்ன அவனுடைய சுவாபங்கள் எப்படி இருந்தது? இன்னைக்கு பார்ப்பீரன்னா அநேக ஜனங்கள், அநேக ஊழியக்காரர்கள் பார்ப்பீரன், அவன் அமெரிக்காவில் கிளம்புறான், ரஷ்யாவில் கிளம்புறான், இப்படியாக அப்படி சொல்லிக்கொண்டு 666 முத்திரை நெத்தியில் போடுவாங்க, கையில் போட, இப்படி போல அநேக ஜனங்கள் இன்னைக்கு ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் சோப்புடைய பின்னாடி வருகிற அந்த ரோல் நம்பரை கூட வச்சுக்கிட்டு இது 666. சில மாதங்களுக்கு, சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா வந்தவனை அந்த பார்த்தீங்கன்னா கொரோனாவை கூட இவர்கள் 666 என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கொரோனாவுக்கு போடுகின்ற ஊசியை நீங்கள் போடாதீங்க, அதை போட்டிங்கன்னா அது 666 என்று சொல்லி இப்படியாக பாருங்கள் ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நோய் வந்தால் அந்த நோயை குணமாக்குவதற்கு ஒரு மருந்து உடம்புக்குள்ள செலுத்தப்படுகிறது. ஆனால் அந்த மருந்தை கூட பாருங்கள் அவர்கள் இது 666. இப்படியாக பாருங்கள் ஜனங்கள் ஏமாந்து போகும்படியாக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சொல்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு உலகமெல்லாம் இன்றைக்கு அந்திகிறிஸ்து வரப்போகிறான். இன்னைக்கு பார்ப்பீரென்றால் ட்ரம்ப்பை தான் இன்னைக்கு எல்லாரும் அந்திகிறிஸ்து சொல்லிவிட்டார்கள். அவர் நாட்டுக்கு விரோதம் பண்ணி அந்த ஈரானில் இருக்கிற பெட்ரோல் உடைய டேங்க்கு, அந்த பெட்ரோலுடைய வளத்தை அவர் கைப்பற்ற வேண்டும் என்று அவர் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார். இஸ்ரேலில் நீங்கள் பார்ப்பீரென்றால் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தப்பட்ட தேசம் எல்லாத்தையும் பிடிக்க வேண்டும் என்றால் லெபனான், மேற்கு கரை, கிழக்கு கரை, ஜோர்தானு, பாலஸ்தீனோ இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தப்பட்ட தேசமாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். பாலஸ்தீனாவுடைய செய்தியை 2 மாதங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம். அதற்காக அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர் என்றால் இன்னைக்கு ட்ரம்ப் தான் இன்னைக்கு அந்தி கிறிஸ்து என்று சொல்லி பாருங்கள் இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றும்படியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வேத வார்த்தை என்ன போதிக்கிறது? வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதின யோவான் அவர்தான் இங்கே எழுதுகின்ற பொழுது இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் என்ன செய்வான், இவன் யார்? பாருங்கள் அந்த வாசிக்கிறேன். கொஞ்சம் வாசிங்க பிரதர். 18 வசனம் மட்டும் கொஞ்சம் வாசிங்க. திமோத்தேயு பிரதர் 18 வசனம் மட்டும் கொஞ்சம் வாசிங்க பிரதர். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பாருங்கள், அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கின்றார்கள். அப்ப அந்தி கிறிஸ்துவ என்ன நீங்கள் பார்ப்பீர்கள்? கிறிஸ்து பூமிக்கு வராமல் அந்தி கிறிஸ்துவை நீங்கள் காண முடியாது. உதாரணமாக வெளிச்சம் இல்லாமல் நீங்கள் இருளை பார்க்க முடியாது. நன்மை இல்லாமல் நீங்கள் தீமையை கண்டுபிடிக்கவே முடியாது. உண்மை இல்லாமல் பொய்யை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அதே போல ஒரு ஒரிஜினல் பொருளை நீங்கள் ஏற்கனவே உண்டாக்காமல் ஒரு டூப்ளிகேட்டை நீங்கள் உண்டாக்க முடியாது. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்றால் முதலில் கிறிஸ்து வெளிப்பட்டால்தான் அந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு ஊழியம்தான் அந்தி கிறிஸ்து என்று வேதம் போதிக்கிறது. கிறிஸ்து எனப்படுபவர் வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதுதான் கிறிஸ்து. வார்த்தையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது வார்த்தையாக வெளிப்பட்டவர், அவர்தான் கிறிஸ்து. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன வருங்க? நன்மைக்கு எப்படி தீமையாக வருகிறதோ, வெளிச்சத்துக்கு எப்படி இருள் வருகிறதோ, அதே போல கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டாக வருகிறது அந்தி கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து எப்படி வருகின்றார்? அவர் வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக வருகிறார். இவனோ வார்த்தை இல்லாமல் வருகின்றான். அதற்காக முத்திரையை உடைக்கின்ற பொழுது குதிரை மேலே வந்த அந்த வெள்ளை குதிரை மேலே வந்த அந்த ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னாக்கா, வில்லு இருக்குது, அம்பு இல்லை. பாருங்கள், வேதம் எவ்வளோ தெளிவாக போதி பாருங்கள். வில்லு இருக்குது, அம்பு இல்லை. அப்போ அம்பு இல்லாமல் ஒருத்தனை கொல்ல முடியாது. அப்படி என்றால் அது மாய்மலமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்ட்ட துப்பாக்கி இருக்குது, ஆனால் உள்ள புல்லட் இல்லை. அப்போ துப்பாக்கி மாத்திரம் வச்சுக்கிட்டு புல்லட் இல்லாமல் நான் வந்தேன் என்றால் நான் ஒரு பொய்யான காரன் என்பதற்கான வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ நீங்கள் பார்ப்பீரென்றால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் எல்லோருமே ஏமாந்து போவதற்கு காரணம் என்றால் வேதத்தை வாசிப்பதில்லை, கர்த்தருடைய வழிமுறைகளை கண்டு கொள்வதில்லை. தேவன் ஒவ்வொரு காலத்திலும் தன்னை எப்படி ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார், தேவனுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாட்களிலும் எப்படியாக ஒரு தாத்தான் கோரனாக அல்லது ஒரு ஏரோது மன்னனாக, ஒரு பார்வோன் மன்னனாக, இப்படியாக எப்படியெல்லாம் ஒரு பீலையமாக எப்படி நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதை பற்றி அவர்களால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் இங்கே யோவான் எழுதுகின்ற பொழுது
பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள். அவன் இப்பவும் இருக்கிறாப்பா. அவன் வருவான் என்று இல்லை, அவன் ஏற்கனவே எங்க இருக்கிறான். அவன் அந்தி கிறிஸ்துக்கள் ஒருத்த இல்லைங்க, நிறைய பேர். ஏற்கனவே நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது ரோமனுக்கு சபை வேசிகள் அந்த ரோமபுரி சபையுடைய கோட்பாடுகளை கீழ்ப்படைந்து வருகின்ற பொழுது அவ்வேசி பிள்ளைகள் என்று மற்ற சபைகளை பார்த்து வேதம் போதிக்கிறது. அப்போ கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை இந்த பூமியில ஊற்றுவதற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொள்கின்ற பொழுது அந்த மனிதனை தேவன் தன் வார்த்தை கொண்டு அபிஷேகம் பண்ணி பிதாவினுடைய கிரியைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அவர் அங்கே கிறிஸ்துவாக இருக்கின்றார். அந்த கிறிஸ்துவுடைய வார்த்தைகளையும் அந்த கிறிஸ்துவுடைய ஆவியும் பெற்றுக்கொண்டு அதே கிரியைகள் அதே கனிகளை தேவன் அப்போஸ்தலர்கள் மூலியமாக அதே கிரிகள் செய்கின்ற பொழுது அவர்கள் கிறிஸ்துக்களாக இருந்தார்கள், குட்டி மெசக்களாக இருந்தார்கள். அதே போல பார்ப்பீர் என்றால் இந்த பேசோட ஆவி பார்ப்பீர் என்றால் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் எப்படியெல்லாம் மாஸ்க் மாற்றி மாற்றி போட்டு கொண்டு வருகிறாரோ அதே போல இவனும் பார்ப்பீர் என்றால் தன்னுடைய முகமுடியை இவனும் மாற்றிக்கொள்கின்றான். வெள்ளை குதிரை மேலே வருகின்றான், சிகப்பு குதிரை மேலே வருகின்றான், கருப்பு குதிரை மேலே வருகின்றான், மங்கின குதிரை மேலே வருகின்றான். அவன் கள்ள போதராக வருகின்றான், கள்ளத்திதேச வருகின்றான், கள்ள கிறிஸ்துவாக வருகின்றான். இப்படியாக தேவன் எல்லா காலத்தில் தன் முகமூடியை மாற்றுவது போலவே இவனும் மாற்றிக்கொள்கின்றான். அப்படி மாற்றிக்கொள்கின்ற பொழுது பார்ப்பீர் என்றால் அப்போ முதல் வரியிலே யோவான் மூலியமாக தேவன் இந்த எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்தாரே, அன்றைக்கு என்ன நடந்தது, இயேசு கிறிஸ்து நாட்களில் எப்படியெல்லாம் அந்தி கிறிஸ்துகள் இருந்தார்கள், அங்கே நடந்த நிகழ்ச்சி என்ன என்பதை பற்றி நம்ம பார்த்தால்தான் இரண்டாவது வருகையிலே நடக்கிற அந்த அந்தி கிறிஸ்துகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ முதல் வருகையிலே யோவான் எழுதுகின்ற பொழுது என்ன எழுதினார் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் வாசிக்கலாம். பிரதர், நீங்கள் 1 யோவான் 2வது அதிகாரம் 20-22 கொஞ்சம் வாசிங்க பிரதர். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. ஆமென். இதில் பார்ப்பிருந்தால் சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிருப்பது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். யாருக்கு எழுதுறாங்க? அவிசுவாசிக்கு இல்லை, உலகத்தாருக்கு அல்ல, சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு மாத்திரமே இந்த வார்த்தை எழுதப்படுகிறது. வார்த்தையை தெரிந்து கொள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அந்தி கிறிஸ்து யார் என்பதை கண்டு கொள்ள முடியும் என்று அவர் எழுதுகின்றார். அப்படி எழுதுகின்ற பொழுது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று. அப்போ என்ன பண்ணாங்க? முதல் வரியிலே லோகோஸ் அக்னி ஸ்தம்பமே ஏலோயுமே நடமாடக்கூடிய மனிதனாக வார்த்தை மாமிசமாக மாறினது. அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன செய்கிறது? உலக ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் ஒரு நடமாடக்கூடிய மனிதனாக, இந்த வார்த்தை நடமாடக்கூடிய மனிதனாக வருகிறது. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த ரூபத்தில் வருகிறது. இந்த வார்த்தை ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு மனிதனாக வருகிறது. இந்த வார்த்தை ஒரு பார்க்கக்கூடிய மனிதனாய் வருகிறது. இந்த வார்த்தை தொடக்கூடிய ஒரு மனிதனாய் வருகிறது. பாருங்கள், வார்த்தை தான் மாமிசமாகி அந்த வார்த்தையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து. வார்த்தையின் மூலியமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அந்த கிறிஸ்து பூமியில வெளிப்படுகின்ற பொழுது இவர் கிறிஸ்து அல்ல, இவர் தேவனுடைய குமாரன் அல்ல, இவரை பிசாசு என்றும் இவரை போஜன பிரியர் என்று சொன்னார்களே, அவர்கள் தாங்க அன்னைக்கு அந்தி கிறிஸ்துவா இருந்தார்கள். வார்த்தையை புறக்கணிப்பவர்கள், வார்த்தையை மறுதலிப்பவர்கள், வெளிப்பட்ட மெசியாவை புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவாக இருக்கின்றார்கள். அன்னைக்கு பரிசேயர் பாருங்க, பிசாசு போல பல்ல நீட்டிக்கிட்டு கொம்ப வச்சுட்டு வந்தானா? இல்லவே இல்லை.
அப்ப அந்திகிறிஸ்து எப்படி இருப்பான்? அவன் பக்திவானாக இருப்பான், அவன் நல்லவனாக இருப்பான், அவன் சபைக்கு போகக்கூடியவனாக இருப்பான், அவன் வேதத்தை வாசிக்கிறவனாக இருப்பான், அவன் குடும்பத்தில் ஒரு புருஷனாக இருப்பான், அல்லது ஒரு மனைவியாக இருப்பான், பிள்ளைகளாக இருப்பான். ஆனால் அவன் நல்லவனாக இருப்பான். அவன் தான் அந்திகிறிஸ்து. ஆனால் அவனுக்கு வார்த்தை தெரியாது, அவனுக்கு வெளிப்பாடு தெரியாது. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை காணாமல் இருப்பான். அவன் தான் அந்திகிறிஸ்து என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, பிசாசு எந்த காலத்திலுமே கொம்பை வச்சுக்கிட்டு பல்ல நீட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கு விகாரமாக தோற்றத்தில் வரவே இல்லை. ஏரோது மன்னனை பார்த்திருப்பீங்க, பார்வோன் மன்னனை பார்த்திருப்பீங்க, அதே போல யூதாஸ் காரியத்தை பார்த்திருப்பீங்க, ஏசாவை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படியெல்லாம் பாருங்கள், அந்த சுவாபங்கள் தான். பேரு முக்கியமில்லை, ஏற்கனவே பார்த்தோம். பேரு வைக்கிறது முக்கியமில்லை, உள்ள இருக்கிற ஆவிதான் அது யாரோட ஆவி என்பதாக இருக்கிறது. எசபேல் என்ற பேரால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எசபேலுக்குள்ள இருந்த ஆவிதான் கர்த்தரை வார்த்தையை மீற செய்தது. அவளுக்குள்ள இருந்த ஆவிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாகாலை அறிமுகப்படுத்தியது. பாருங்கள், அப்போ நம்ம பெற்றுக்கொள்கின்ற ஆவிதான், உள்ள இருக்கிற ஆவிதான் அது கிறிஸ்துவோட ஆவியா தேவனுடைய ஆவியா? அப்போ இந்த பூமியில ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது இந்த இரண்டு ஆவிக்குள்ள ஏதாவது ஒன்றன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் பிசாசனுடைய ஆவியை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு ஆவியை தவிர வேறு எந்த ஆவியுமே ஒரு நாள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்கள், அப்போ அன்றைக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் குமாரன் என்று அறிக்கை பண்ணாமல் இருந்தவன் தான் அந்தி கிறிஸ்து. அதே கிறிஸ்துவை பேதுரு கேட்கின்ற பொழுது, பேதுருவே, உலகமெல்லாம் உலக ஜனங்கள் நீ யாருன்னு சொல்கின்றார்கள் கேட்கின்ற பொழுது, பேதுரு நீ என்ன சொல்கின்றாய்? அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து. பாருங்கள், அன்னைக்கு பேதுரு கிறிஸ்துவோட ஆவியை பெற்றுக்கொண்டான். கிறிஸ்து என்னென்ன செய்தாரோ அது அப்படியே பாருங்கள், கிறிஸ்துவோட ஆவி பேதருக்குள்ளிருந்து பிரதிபலித்தது. கிறிஸ்துவுடைய கனிகள் பேதருக்குள்ளிருந்து வெளிப்படுத்தினது. அதே சாயலை பாருங்கள், ஒருவன் தான் பேதுருவாக இருந்தான், உள்ளிருந்த ஆவி அது கிறிஸ்துவை வெளிப்படுத்தி ஜனங்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது, இருதயம் குத்தப்பட்டு பேதுருவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்கின்ற பொழுது, இயேசுதான் கிறிஸ்து என்று அவன் அறிமுகப்படுத்தினான். அப்ப அதை அந்த ஆவி என்ன ஆவிங்க? அது தேவனுடைய ஆவி. பாருங்கள், அப்ப இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் ஒரே தேவன் தானே. நீங்க பிதாவை மறுதளிச்சாலே நீங்க குமார கிறிஸ்துவ மறுதல் சமானம். நீங்க பசுத்தாவையை மறுதளித்தாலே நீங்கள் குமாரனையும் பிதாவையும் மறுதளிப்பான சம்மதமாகி விடுகிறது. ஏனென்றால் ஒரே தேவன் தனக்கென்று 3 கட்டங்களை தெரிந்து கொள்கின்றார். அப்ப 3 கட்டத்தில் தேவன் வெளிப்படுகின்ற பொழுது நீ எந்த காலத்திலும் மறுதளிச்சாலுமே அது தேவனை மறுதளிப்ப சமானமாக மாறிவிடுகிறது. பாருங்கள், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு பிதாவின் கிரிகளை செய்து காண்பிக்கின்றார். என்னை நம்பாதீங்க, நான் செய்கிற கிரியைகளை பாருங்க. நான் செய்கிற கிரியைகள் அதை பிதாவை வெளிப்படுத்தி காண்பிப்பாயானால் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் செய்கிற கிரியைகள் வேத வார்த்தை நிறைவேற இல்லாதபடி இருந்தால் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தேவன் வார்த்தை சுட்டி காண்பித்தார். மரித்தோரை உயிர்ப்பித்து காண்பித்தார், குருடனை பார்க்க வைத்தார், முடவனை நடக்க வைத்தார். இப்படியாக தேவன் பிதாவின் கிரியைகளை செய்து காண்பித்திருக்கின்ற பொழுது அந்த பிதாவை மறுதளிப்பவனே, அந்த குமாரனாக வெளிப்பட்டவரை மறுதளிப்பவனே, அன்றைக்கு வெளிப்பட்ட பசுத்தாவி 3 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து அதே கிரிகளை செய்கின்ற பொழுது அன்றைக்கு வெளிப்பட்ட கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணப்பட்டவரை, வார்த்தை மாமிசமானவரை மறுதளிப்பவனே அந்தி கிறிஸ்து என்று வேதம் போதிக்கிறது. பிரதர், நீங்கள் 1 யோவான் 4 அதிகாரம் 1-3 கொஞ்சம் வாசிங்க பிரதர். பிரியமானவர்களே, உலகத்தில்
அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே, அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. ஆமென். பாருங்கள், முதல் வரியிலேயே வார்த்தை எப்பெல்லாம் வெளிப்படுகிறதோ, அன்னைக்கு தாத்தான் கோர் அவர் அந்தி கிறிஸ்துவாக இருந்தான். அன்னைக்கு ஒரு பார்வன் மன்னன் அந்தி கிறிஸ்துவாக இருந்தான். அன்னைக்கு பீலையாம் ஒரு அந்தி கிறிஸ்துவாக இருந்தான். பாருங்கள், அவன் முகமூடியை மாற்றிக்கொண்டு வருகின்ற பொழுது, கடைசி நாட்களில் வெளிப்படுகின்ற பொழுது அவன் அந்தி கிறிஸ்துவாக வெளிப்படுகின்றான். பாருங்கள், அப்போ பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து பாருங்கள். பாருங்கள், எல்லா ஆவியும் நம்பாதீங்க. கனியை பாருங்க, அது கிறிஸ்துவோட கனியாக வெளிப்படுகிறதா அல்லது அது பேசோட கனியாக வெளிப்படுகிறதா? அப்போ கிறிஸ்துவோட கனி என்பது என்ன, பிசாசின் கனி என்பது என்ன நீங்கள் அறிய வேண்டும் என்றால், வேத வார்த்தையை நீங்கள் அறிந்திருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய கனிகள் என்ன, பேசனுடைய கனிகள் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ வேதத்தை தெரியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள் எப்படி அந்த கிறிஸ்துவை காண முடியும்? முதல்ல கிறிஸ்துவை கண்டு கொண்டால்தான் அந்த கிறிஸ்துக்கு எதிராக இருப்பவனே அந்த கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவோட வார்த்தைகளை மறுதளிப்பவன் அந்தி கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவோட வார்த்தைகள் அறியாமல் இருப்பீர் என்றால், மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் காணாமல் இருப்பீர் என்றால், நீங்கள் எப்படி அந்தி கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியும்? பாருங்கள், தேவ ஆவி நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாய் இருக்கிறது. பாருங்கள், வெளிப்படுதல் புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்படுதல் புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுதல் தான் வெளிப்படுதல் புஸ்தகம். பழைய ஏற்பாடு பிதாவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது, புதிய ஏற்பாடு குமாரனை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அப்ப பரிசுத்தாய் வெளிப்படுத்துவதற்கு பாருங்கள், உரைக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறது. அப்ப அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள மறைக்கப்பட்ட மறைப்பொருள் தங்க உரைக்கப்பட்ட வார்த்தை. ஊமைகளாக பேசினாரு, ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த எல்லாமே ரகசியங்கள் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ரகசியங்கள் தான் உரைக்கப்பட்ட வார்த்தையாக தேவன் 3வது வேதாகமத்தை தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்படுதல் தாங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து 2வது வரிகளை எப்படி வருவார் என்பதை பற்றி எழுதப்பட்டது தாங்க இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம். பாருங்கள், அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. யோவான் என்ன செஞ்சாருங்க? பேதுரு என்ன பண்ணாருங்க? இயேசு கிறிஸ்துவை காணாத வரைக்கும் அவர்கள் பிதாவை தான் தொழுது கொண்டாங்க. நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் கீழ்ப்படிந்தாங்க. 10 கட்டளை பிரகாரம் அவர்கள் கீழ்ப்படைந்து யெகோவா தேவனையும் ஆபிரகாமின் தேவனும் எலியாவின் தேவனும் தொழுது கொண்டிருந்தாங்க. அதே பேதுரு, அதே யோவானு, அதே பவுலு இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று கண்ட பிறகு ஒரு புதிய நாமத்துக்குள்ள வருகின்றார்கள். அன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை, அன்றைக்கு வெளிப்பட்ட வார்த்தையாக கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணப்பட்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருக்கின்றான். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். அப்ப அதே தேவன் தான் இன்றைய நாட்களில் நீங்கள் பார்ப்பீர் என்றால் பாருங்கள், அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவன் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பாருங்கள், அப்போ கிறிஸ்துவை காணாத ஆவி, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை காணாத ஆவி, இன்னைக்கு வெளிப்பட்ட மெசியாவை காணாத ஆவி, இன்னைக்கு வெளிப்பட்ட மனுஷகுமாரனை காணாத ஆவிதான் அந்தி கிறிஸ்து ஆவி. அவன் பல்ல வச்சுக்கிட்டோ விக்கிரமக தோற்றத்தோடோ ஒருத்தரை பயம்படுத்துவதற்கோ அவன் இல்லை. அவன் எப்படி இருப்பான்? அவன் வார்த்தை ஏற்றுக்கொண்டிருப்பான்.
ஒரு சபையில் ஒரு போதகராக இருப்பான். பாருங்கள், ஆனால் ஜனங்களோ இன்றைக்கு அதை காண முடியவில்லை. பிரதர், அதே நீங்கள் 2 யோவான் 1:7 கொஞ்சம் வாசிங்க பிரதர். 2 யோவான் 7 மாத்திரம் கொஞ்சம் வாசிங்க. நானே வாசிக்கிறேன் பிரதர். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆமீன், ஆமீன். பாருங்க, இப்ப முதல் வரியில பிதாவை தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் ஒரு புதிய நாமம் வெளிப்படுகிறது. பிதா குமாரனாக வெளிப்படுவேன், ஒரு கண்ணின் வயிற்றில பெருப்பேன் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த வார்த்தை நிறைவேறி ஒரு நடமாடக்கூடிய மனிதனாய், அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி அங்க நடமாடக்கூடிய மனிதனாய், ஆசரிப்பு கூடாரம் ஒரு நடமாடக்கூடிய மகனாய், வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, புதிய மன்னா ஒரு நடமாடக்கூடிய மனிதனாய் நின்று கொண்டிருக்கின்றார். அவரை ஏற்றுக்கொள்ளாத, அவரை விசுவாசிக்காத, அவரால் வெளிப்பட்ட வார்த்தைகளுக்கு ஆம் என்று சொல்லாம அவரை மறுதலிக்கிற ஆவிகள் தான் யோவான் எழுதுகின்ற பொழுது அந்த ஆவிதான்ப்பா அந்தி கிறிஸ்து ஆவி. கிறிஸ்துவை காணாத ஆவி, பேதுரை போல சமாரிய பெண்ணை போல வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாத ஆவி, தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கிற ஆவிதான் அந்தி கிறிஸ்து ஆவியாக இருந்தது. அன்றைக்கு யாராக இருந்தார்கள்? பரிசேயராக இருந்தார்கள், சதுசேயராக இருந்தார்கள், ஆசிரியராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆவியோ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் இயேசு கிறிஸ்து நாட்களிலே அவர் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஆவியை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அவரை மறுதலிப்பதற்கான ஆவியை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அவரை சிறைப்படுத்த வேண்டும் என்று ஆவியை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர் மேலே கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்களோ தேவனுக்கு பதிலாக பரபாசை ஏற்றுக்கொள்கிற ஆவியை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள்